ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃப்ரான்ஸில் நடந்த ஒரு முக்கியமான ஈவெண்ட்டை தான் பார்க்க போகிறோம். சலோன் டு chocolat சாக்லேட் ஃபெஸ்டிவல் பாரிஸில் நடந்தது. இது அவங்களோட 25th சில்வர் ஆனிவர்சரியை அவங்க செலிப்ரேட் பண்ணாங்க. அந்த ஈவெண்ட்டை தான் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக இந்த ஈவெண்ட்டில் பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் டிஃப்ரெண்ட்டான பொருட்கள் நிறையவே இருந்தது. இந்த ஈவெண்ட்டில் பேஸ்ட்ரி ஒர்க் ஷாப், அதுக்கப்புறம் ஒரு கேக் எப்படி செய்கிறதுன்ற டெமான்ஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் கான்சர்ட், அதுக்கப்புறம் சாக்லேட் ட்ரெஸ்ஸில் ஃபேஷன் ஷோ, நிறைய காம்படிஷன், இப்படி நிறைய விஷயம் நடந்தது. இப்போ நீங்கள் பார்க்குற இதுதான் சாக்லேட் சீட்ஸ். இது உள்ளே இருக்கிறது தான் வந்து சாக்லேட்டாக நம்ம இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த சாக்லேட்டில் எவ்வளோ இதை பார்க்கும்போது இது சாக்லேட் மாதிரியே தெரியல, ஆனால் இது எல்லாமே சாக்லேட்ஸ் தான். அதில் ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக ரொம்ப இந்த ஈவெண்ட்டுக்கு ஏன் போகணும், என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 40 கண்ட்ரீஸ்லேருந்து இவங்க இந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருந்தாங்க. நீங்கள் எல்லா ஊரோட சாக்லேட்ஸும் நீங்கள் டேஸ்ட் பண்ணணும் ஒரே நாளில் அப்படின்னா இந்த ஈவெண்ட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் வரணும். பிகாஸ் டேஸ்ட் பண்ணுறதுக்குன்னு இங்கே எல்லோரும் நமக்கு சாக்லேட் கொடுத்துட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு வேறு சாப்பாடே வேண்டாம், இந்த ஒரு நாள் இங்கே இருக்கிறதே நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கலாம். இந்த பொருட்கள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு சாக்லேட் மாதிரியே தோணாது. ஆனால் இந்த பொருள் எல்லாமே சாக்லேட்ஸால் மட்டுமே செஞ்சது. பார்க்க எவ்வளோ தத்ரூபமாக செஞ்சுருக்காங்க இவங்க. இந்த பொருள்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தத்ரூபமாக இருக்குது. இது எல்லாமே சாக்லேட்ஸ் தான். இது நம்ம தெரியாமல் பார்க்குறவங்களுக்கு இது சாக்லேட் மாதிரியே தெரியாது, ஆனால் இது எல்லாமே சாக்லேட்டில் செஞ்சது. இந்த பிஸ்கெட்ஸ் பேர் மக்காரோன்ஸ். இது ஃப்ரான்ஸில் ரொம்ப ஃபேமஸான பிஸ்கெட். ஏன்னா இது ஃப்ரெஞ்ச் பீப்புள் தான் இந்த பிஸ்கெட்டை இன்வென்ட் பண்ணது. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த பிஸ்கெட் ரொம்ப ஸ்பெஷல். இதில் எல்லா ஃப்ளேவர்லேயும் அவங்க செஞ்சுருப்பாங்க. ஆப்பிள், ஆரஞ்ச், மேங்கோ, பைனாப்பிள் அப்படின்னு எல்லா ஃப்ளேவர்லேயும் அவங்க செஞ்சுருப்பாங்க. இது சாப்பிட்ட ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம இந்தியன்ஸ்க்கு ஃபெஸ்டிவல் அப்படின்னாலே நம்ம வீட்டில் ஸ்வீட்ஸ் செய்வோம். லட்டு, பாதுஷா, மைசூர் பாக்கு, அந்த மாதிரி நிறைய ஸ்வீட்ஸ் செய்வோம் நம்ம இந்தியன்ஸ். ஆனால் இவங்க ஃப்ரெஞ்ச் பீப்புள் கிறிஸ்மஸ், நியூ இயர், இந்த மாதிரி அவங்களோட எல்லா ஈவெண்ட்டுக்குமே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கேக்ஸ் தான் அவங்க அவங்களோட ட்ரெடிஷன். ஸ்விட்சர்லாந்து, ஜப்பான் அப்படின்னு ஒரு 6 கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இதில் ஜெயிக்கிறவங்களுக்கு பெஸ்ட் பேஸ்ட்ரி அவார்டு அவங்க கொடுத்தாங்க. ஸோ இதை என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல, ஏன்னா நான் லேட்டாக போனதால் என்னால் இதை ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. இது ஆக்சுவலி முடிய போகிற நேரத்தில் நான் இதை கொஞ்சம் கவர் பண்ணேன், அவங்கள எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்குறதுக்கு.
எந்தெந்த கண்ட்ரி யார் வந்து எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்கிறது ஃபைனலாக எல்லாருக்கும் டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் ஃப்ரெஞ்ச் க்ராஸும். ஃப்ரெஞ்ச் பீப்புள் மோஸ்ட்டாக இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இவர் வந்து சைனீஸா இல்லை ஜப்பானா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இவங்க வந்து எப்படி வந்து ஒரு ஆத்தென்டிக் மெத்தடில் ஒரு கேக் செய்கிறாங்கன்னா அவங்க எல்லாமே கையில் தான். அவங்க வந்து மாவு எடுத்துக்கிறாங்க, அந்த இருக்கிற அந்த டூல் வச்சு ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒரு பழம் மாதிரி கையிலேயே அவங்க வந்து அந்த ஆர்ட் ஒர்க் வந்து அந்த கேக் மேலே செய்கிறாங்க. இந்த சாக்லேட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பூ மாதிரி, ஒரு குட்டி குட்டி பூ மாதிரியே இருக்குது. இதுலேயே அவங்க ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருந்தாங்க. ஒரு பூ மாதிரி இருக்கிற ஒரு பெரிய பொக்கே, ஒரு பொக்கேல ஒரு நிறைய பூ இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃப்ரான்ஸில் 19th சென்ச்சுரிக்கு முன்னாடி வரைக்கும் சாக்லேட்ஸ் வந்து அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது. 19th சென்ச்சுரியில் ஒரு பெரிய ரெவல்யூஷன் நடந்தது, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். அதுக்கப்புறம் தான் நிறைய சாக்லேட் ஃபேக்ட்ரிஸ், சாக்லேட் கம்பெனி, பிராண்டட் கம்பெனி இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் தான் மக்களுக்கு வந்து சாக்லேட் வந்து ஒரு கடையில் போய் வாங்குற அளவுக்கு இந்த 19th சென்ச்சுரியிலேருந்து தான் ஃப்ரான்ஸில் சாக்லேட் வந்து ரொம்ப எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு பொருளாகவே இருந்துச்சு.
இது வந்து சாக்லேட்லேயே ட்ரெஸ்ஸஸ், ஆர்னமெண்ட்ஸ் அது எப்படி பண்ணியிருந்தாங்க கிரியேட்டிவாக அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்பிளே வச்சுருந்தாங்க. ஸோ அது பார்க்கவும் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இது எல்லாமே சாக்லேட், அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸில் பண்ணியிருக்க ஒர்க் எல்லாமே சாக்லேட்ஸில் பண்ணது. அடுத்து எல்லாருக்குமே பிடிச்ச சாக்லேட் ஃபவுண்டைன்ஸ். இது வந்து பார்க்க ரொம்ப வித்தியாசமாக கலராக வச்சுருந்தாங்க. டார்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட், அதுக்கப்புறம் ரோஸ் கலரில் கூட ஃபவுண்டைன்ஸ், சாக்லேட் ஃபவுண்டைன்ஸ் வச்சுருந்தாங்க. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது இந்த இடம். ஈவெண்ட் ஒரு நாள் சூப்பராக முடிஞ்சுது. இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டே இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். தேங்க்யூ, பாய்.